அமெரிக்காவில் இந்த ஹாலோகாஸ்ட் மியூசியம்னு ஒன்று இருக்குது. இந்த யூதர்களை இனப்படுகொலை செஞ்சதுக்கு அப்புறம் அந்த மியூசியம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அந்த மியூசியமோட வேலை என்னன்னா, உலகத்துல எங்கெல்லாம் இனப்படுகொலைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க, அதை படிப்பாங்க. இந்த வருஷம் வந்த ரிப்போர்ட்ல இந்தியா 4வது இடத்துல இருக்கு. மைனாரிட்டிஸ் மேல பெரிய லெவல்ல வயலன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. இந்த வரிசையில முதல்ல இருக்கிறது மியான்மர், பர்மா. மீதி 2ம் ஆப்பிரிக்கால ரொம்ப ஏழை நாடு. 5வது நாடும் ரொம்ப ஏழை நாடு. இதுல எப்படி நம்ம வந்தோம்? 2வது VDEMனு ஒண்ணு இருக்கு, ஃப்ரீடம் ஹவுஸ்னு ஒண்ணு இருக்கு. இந்த இன்ஸ்டிடியூட் என்ன பண்ணுவாங்கன்னா, உலகத்துல டெமோக்ரஸி எங்கெல்லாம் இருக்கோ அதை ட்ராக் பண்ணுவாங்க. ஒரு 600 கூறுகள் இருக்கு. அந்த கூறுகள்ல வச்சு அசஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு அவங்க சொன்னது என்னன்னா, இந்தியா ஒரு எலக்டோரல் ஆட்டோக்ரசி, அதாவது எலெக்ஷன் இருக்கும் ஆனா அது சர்வாதிகாரம் தான். இது நமக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில இருந்து இதை பார்க்கும்போது நமக்கு அது உணரல. அதாவது என்னன்னா, எலெக்ஷன் ஒண்ணு இருக்கும் ஆனா அதை சுத்தி நடக்கிற ரூல்ஸ் எல்லாம் கண்ட்ரோல்டா இருக்கும். 3வது ரிப்போர்ட்டர்ஸ் வித்அவுட் பார்டர்ஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. இவங்க வேலை என்னன்னா, எந்த அளவுக்கு பத்திரிகை சுதந்திரம் இருக்கு அப்படின்னு உலகம் பூரா அசஸ் பண்ணுவாங்க. இந்தியாவோட ரேங்கிங் 159, 180ல. அது எப்படி 4வது பெரிய எக்கானமின்னு சொல்ற ஒரு ஊர்ல அடிப்படை சுதந்திரம், கவர்மெண்ட்டை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கான பலம் இல்லாம ஒரு இடம், மைனாரிட்டிஸ் மேல இந்த அளவுக்கு வயலன்ஸ், ஒவ்வொரு சிஸ்டமா மாத்தணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப நேத்தி ஒரிசால ஒரு ஆர்டர் போட்டாங்க, ரிபப்ளிக் டே அன்னைக்கு கறி எங்கேயுமே இருக்கக்கூடாது. அது ரொம்ப பெரிய பிரச்சனையாகி இன்னைக்கு திருப்பி வாங்கிட்டாங்க. ஆனா ரிபப்ளிக் டே என்னைக்கு பிராமணர்களோட திருநாளா மாறுச்சு. இந்த RSSல இருக்கிற அந்த தாத்தாக்கள்லாம் இருக்காங்கல்ல, மனுஸ்மிருதி தான் கான்ஸ்டிடியூஷனா இருக்கணும், கான்ஸ்டிடியூஷனே ஒத்துக்காதால் இதை மாத்த முடியாதுன்னு கான்ஸ்டிடியூஷனையே நம்ம டேக் ஓவர் பண்ணிப்போமே அப்படின்னு இப்ப இந்த திருவள்ளூருக்கு இதை பூணூல் போட்டு விடுறது ஒரு குரூப் தேடிட்டு இருக்கோம். அங்க அம்பேத்கரோட அப்பாவோ தாத்தாவோ பிராமணர் தான். அது ரொம்ப அவங்களுக்கு நெருடலா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி வாங்கி சுதந்திரம், ரிபப்ளிக் டே எல்லாம் வந்துச்சு. அதுக்குதான் இன்னைக்கு இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சு, அப்பதான் இதை நம்ம இழக்காம காப்பாற்ற முடியும்.